நம்மளோட சேனல்ல 80க்கு மேற்பட்ட படங்களை நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஆனா எந்த படத்தையும் பார்த்து இது வரைக்கும் நான் கண்ணீர் விட்டு அழுதுல. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ பார்த்ததுமே என்ன அறியாமலே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதை ஒரு உண்மை கதை. உண்மையாவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் அமெரிக்காவில 1996 தான் இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்பர் அலர்ட்ங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோட பேரு அம்பர் அலர்ட். 2024 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கதையை ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன். 7 வயசு பெண் குழந்தைய ஒருத்த கடத்திடுறான். அந்த குழந்தைய கடத்தின பேர் தெரியாது, அவனோட முகம் தெரியாது, அவன் யாரு என்னன்னு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு அடையாளம் தான், ஒரு கருப்பு கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பிள்ளை எப்படி காப்பாத்துனாங்கதான் இந்த படத்தோட கதையே. நொடிக்கு நொடி ரொம்பவே பரபரப்பா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்னேனே இவ்வளவு நேரம் அந்த கருப்பு காரை காட்டுறாங்க. அப்ப அந்த கார் வேற ரோட்ல போயிட்டு இருக்கும். அப்படி ரோட்ல போற வழியில அந்த ரோட்டுக்கு ஓரமாவே சின்ன சின்ன பிள்ளைங்களா விளையாண்டுட்டு இருக்கும். இவன் அந்த பிள்ளைகளை பாத்துக்கிட்டே அப்படியே அந்த ரோட்ல வந்துகிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட ரொம்ப தூரமா வந்துட்டு இருப்பான். அப்படி வர்ற வழியில ஒரு சின்ன பிள்ளை அந்த ரோட்டு ஓரமா நடந்து வந்துட்டு இருக்கும். கையில வேற மொபைல் வச்சிருக்கும். அதை அப்படி பாத்துக்கிட்டு வர அப்ப அந்த கருப்பு வண்டி நேர அந்த குழந்தை கிட்ட வரமே. அந்த குழந்தையும் அந்த வண்டியை பாத்துக்கிட்டு இருக்க. அந்த குழந்தைய கடத்திடுவான பார்த்தா அதுக்குள்ள அந்த குழந்தையோட அம்மா அந்த பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுவோம். இவன் அந்த பிள்ளையோட அம்மா பார்த்ததுமே பயந்துட்டு அப்படியே போயிடுறான். அந்த பிள்ளைய கடத்த மாட்டான். அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்க இந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு லேடியை காட்டுறாங்க. இவளோட பேரு ஜாக். இவதான் அந்த படத்தோட ஹீரோனு. அப்ப அவசர அவசரமா கிளம்பிட்டு இருப்பா. எங்க போறதுக்குன்னு தெரியல. இவளு வேகமா கிளம்பிட்டு இருக்க. வெளியே வந்து பார்த்தா இவளுக்காக காத்திருந்த அந்த காரு இவளை விட்டு போயிரும். இவளு கத்திட்டு இருப்பா. அப்படி இந்த காருக்காரன் நிக்காம போயிடுறான். அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு டாக்ஸி வேற வரும். அந்த டாக்ஸிக்காரனை பார்த்து, சார் நான் ரொம்பவே அவசரமா போகணும், என்ன கொஞ்சம் இறக்கி விட முடியுமா கேட்டா அதுக்கு அவன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். ஆல்ரெடி எனக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு, நானும் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க மேடம் இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த அம்மா இவனை விடுற மாதிரி இல்ல. இந்த பையில புடிச்சு கெஞ்சிட்டு இருக்கும். கடைசி அந்த அம்மா அந்த பணத்தை காட்டமே இவனை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து சரி உள்ள வாங்க மேடம் சொல்லும். இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருப்பா. அப்படி வந்துட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு அம்மா அந்த ரோட்டுக்கு ஓரத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. கூடவே ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அது இவளோட அம்மா. இவளுக்கு 3 குழந்தை இருக்கும். கையில ஒரு குழந்தை, 2 குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். அதுல ஒரு 7 வயசு பொண்ணும் 4 வயசு பையன் இருப்பான். அப்ப அந்த 7 வயசு பொண்ணு அந்த ரோட்டுக்கு ஓரத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு நம்ம சின்ன வயசுல விளையாடமே கண்ணாமூச்சி விளையாட்டு அந்த மாதிரி 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து ஒரு கருப்பு வண்டி அந்த பக்கமா வந்துட்டு இருக்கும். இவ பக்கத்துல வந்ததுமே அந்த வண்டியோட டோரை திறக்கும். முன் சைட்டில ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையோட தலையை திருப்பி இந்த சின்ன பிள்ளை பாக்குற மாதிரி செய்ய இவன் அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். இவனோட முகத்தை அவன் காட்ட மாட்டான். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்து அந்த பொம்மையை பார்த்து அந்த கார் பக்கத்திலே வந்துடும். அப்ப அந்த பிள்ளையோட அம்மா அவ அம்மா கிட்ட போன கொடுத்து எங்களை வீடியோ எடுக்க சொல்லவும் அந்த அம்மாவும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும். கடைசி அந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை வாங்கி இந்த அம்மா பாத்துட்டு இருக்கும். அப்பதான் ஒரு விஷயத்தை பார்க்கமே இந்த அம்மாக்கு ரொம்ப சாக்கு. அந்த வீடியோல பார்த்தா இவளோட குழந்தை அந்த கருப்பு கார் கிட்ட நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்ததுமே அடிச்சு பிடிச்சு அந்த ரோட்டு கிட்ட ஓடி வந்தா அங்க பிள்ளைய காணும். அப்ப என்னோட மகனோட பேரை சொல்லி கூப்பிடும். அவன் ஒரு மரத்துல இருந்து ஓடி வருவான். ஒரு பிள்ளைய மட்டும் தான் அவன் கடத்திட்டு போயிருப்பான். தன்னோட பிள்ளை கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுமே பதட்டத்துல இந்த அம்மா கையை ஓடுது காலும் ஓடாது. என்ன பண்ணு தெரியாம கடைசியா 911 கால் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கண்ட்ரோல் ரூம் காட்டுறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு போலீஸாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த அவசர நிலையெல்லாம் பாக்குறது. அப்ப அதே நேரம் பார்த்து இந்த அம்மா போன் பண்ணமே எடுத்த எடுப்புல சர்லேட்டு கத்திட்டு இருக்கும். அப்ப நம்ம போலீஸாக தான் கொஞ்சம் பதட்டப்படாம என்ன நடந்து சொல்லுமே. அந்த பிள்ளையோட பேரு, வயசு, அங்க அடையாளம், கால வர ஒயிட் ஷூ போட்டிருக்கும். இது எல்லா விவரத்தையுமே அந்த அம்மாவும் சொல்ல இதுவும் நோட் பண்ணிட்டு நம்ம போலீஸாக நேர ஜீப்பா பார்க்க வந்துடு. அப்ப அந்த ஜீப்பா பார்த்து கடத்தப்பட்ட அந்த பிள்ளையோட விவரத்தை கொடுக்குமே என்ன ஏதுன்னு அவர் வாங்கி பாக்குறாரு. அப்ப அந்த பிள்ளை எதுல கடத்தணும் கேட்டா ஒரு கருப்பு கலர் காராம். சரிமா கருப்பு கலர் காரு, அந்த வண்டியோட நம்பர் தெரியுமா கேட்டா அது தெரியாது. என்னமா இப்படி சொல்ற? இந்த சிட்டில 10 லட்சத்துக்கு மேல கருப்பு கார் தான் ஓடிட்டு இருக்கு. இதுல நம்ம எந்த காரை நம்ம கண்டுபிடிக்கிறது? சரி அந்த பிள்ளையோட போட்டோது இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த அம்மாவை வர சொல்லியிருக்கேன்னு இந்த போலீஸ் அக்காவும் சொல்ல இதை கேட்ட ஜீப்பு உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த அம்பர் அலர்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லுமே. நம்ம போலீஸ் அக்காவும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அம்பர் அலர்ட்டை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை குழந்தைகள் யாரும் கடத்தப்பட்டா அவங்களோட அங்க அடையாளம், அவங்க வயசு என்ன ஏதுங்கிறத போன்ல ஒரு மெசேஜ் மூலமா சிட்டில இருக்க மக்களுக்கு அனுப்புவாங்க. அத மக்கள் யாராவது பார்த்து ஒருவேளை அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அவங்க கண்ணுல யாரா பட்டா இதை உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்தணும். இதான் அந்த அம்பர் அலர்ட்டோட வேலையே. அப்ப அதே நேரம் கடத்தப்பட்ட அந்த பிள்ளையோட அம்மா வந்ததுமே கையில இருக்க அந்த போட்டோவை அந்த ஜிபிட்ட கொடுக்கும். அதை அவர் வாங்கி பார்த்ததுமே உடனே அந்த அம்பர் அலர்ட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கும். ஊர் மக்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போதே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் வந்துடும். நம்ம ஹீரோக்கு ஒரு 4-5 வயசுல ஒரு பையன் இருக்கானா. அந்த பையலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவனுக்காகத்தான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பான்ல. அது அந்த பின் சைட்ல இருக்கத நம்ம ஹீரோனை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருப்பான். அந்த கார்ல இவனோட மகனோட போட்டோ ஒட்டி இருப்பான். பக்கத்துல இவனோட பொண்டாட்டிய கிறுக்கி வச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவ்வளவு ஆச்சரியமா கேட்க அது ஒண்ணுமில்ல அதெல்லாம் பழைய கணக்குன்னு ஏதோ சமாளிச்சிட்டு இருப்பான். அப்படி வர்ற வழியில இந்த அம்பர் அலர்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் மொபைலுக்குமே அந்த மெசேஜ் வந்துரும். எடுத்து பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் கண் கலங்க ஆரம்பிச்சிடும். அந்த கடத்தப்பட்ட பொண்ணோட போட்டோ போட்டு அந்த அம்மாவோட போட்டோயும் போட்டிருப்பாங்க. அதை கீழே பார்த்தா அந்த பிள்ளை எந்த வண்டியில கடத்துனாங்கன்னு அதை பத்தி ஒரு போட்டோ இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அப்ப இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க வழியில எதுக்க பார்த்தா ஒரு காரை பாத்துறாங்க. சேம் அதே பாக்குறதுக்கு அதே கருப்பு கலர் கார் தான். இதுவும் அது ஒரே மாதிரி இருக்குன்னு
இருக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துருது. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து அந்த கடத்தப்பட்ட கார் இது ஒரே மாதிரி இருக்குல்ல, எனக்கு என்னமோ இது அந்த காரா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான், இல்ல இல்ல இந்த மாதிரி சிட்டில நூத்துக்கணக்கான கார் ஓடிட்டு இருக்கு, அது இந்த காரா இருக்குன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல இப்ப வந்த செய்திக்கும் பர்டிகுலரா இந்த ஏரியால தான் அந்த கடத்தல் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம கடத்தப்பட்ட காரும் இந்த கார் ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ இந்த காரா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ அடிச்சு சொன்னா நம்ம ஹீரோ நம்ப மாட்டான். அப்ப நம்ம ஹீரோ உடனே போலீஸ் கால் பண்ணானு அந்த 911 கால் பண்ணதுமே அந்த பக்கம் நம்ம போலீஸாக போன் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஏதுன்னு கேட்டா, எங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கார் போயிட்டு இருக்கு, ஒருவேளை அந்த காரா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும் சொல்ல, அப்ப இவங்க பர்டிகுலர் ஏரியா கேக்குமே இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு இருக்கும் சொல்லவும் நம்ம போலீஸாகவும் அந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பின்பக்கமா இருந்தவ இப்ப எந்திரிச்சு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறா. இவ இதை பார்த்து ரொம்ப சாக்காயிரான். அப்ப அதே நேரம் பார்த்து வர்ற வழியில அந்த ரெட் சிக்னல் விழுமே இந்த கருப்பு வண்டி நின்றும். இவங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்கத்துல போக முடியுமான்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்ல, அவனு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த காருக்குள்ள சின்ன பிள்ளை ஏதோ இருக்கான்னு இவங்க எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. சரியா தெரியாது, ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரே பிளாக்கா தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் செட்டப் பண்ணிருக்கானு என்னமோ. ஆனா அது இந்த காரான்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் சந்தேகத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி தெரியுது அந்த ஸ்கிரீன்ல அம்பர் அலர்ட்னு வந்ததுமே கிரீன் கலர் வர்றதுக்கு முன்னாடி அந்த கருப்பு வண்டிக்காரன் அடிச்சு புடிச்சு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். பட்டு வேகமா போவுமே இதை பார்த்தது கன்ஃபார்ம் பண்ணினா நம்ம ஹீரோன். இந்த மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பயந்து ஓடுறான். அப்பனா அது இவனா தான் இருக்கணும். அந்த காரை பால சொல்லுமே நம்ம ஹீரோக்கு விருப்பம் இல்லாம அவனு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்படி அந்த கார் பின்னாடி வர்ற வழியில நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா இவன் மகனோட பிறந்த நாளுக்கு இவ கிஃப்ட் கொடுக்கணும், அந்த வேலையும் இருக்கு, இதெல்லாம் தாண்டி நாம எப்படி போறதுன்னு இவன் புலம்பிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னொரு சந்தேகம், நாம தேடி போறது அந்த கார் தானான்னு இவனுக்கு சந்தேகத்திலே இவனு பின்னாடி வந்துட்டு இருப்பான். அப்படி போற வழியிலே ஒரு பெட்ரோல் பல்க பார்த்ததும் அந்த பெட்ரோல் பல்குள்ள இந்த கருப்பு கார் போயிருது. இவங்களும் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு பக்கத்துல இருக்க ஸ்டோருக்கு வேற அவன் போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் இவன் இறங்கி போலான்னு பார்க்க நம்ம ஹீரோ வேற தடுத்துட்டு இருப்பான். வேண்டா வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த காருக்குள்ள இந்த பிள்ளை இருக்கான்னு நான் பார்த்தே தீர்வேன்னு இவள் அந்த காரை விட்டு இறங்கிடுறா. அப்ப நம்ம ஹீரோ சரி சரி நீங்க போறது போறா, என்னோட நம்பர் வாங்கிட்டு போன்னு அவன் நம்பரை கொடுக்கவும் இவன் மொபைல் அந்த நம்பரை டைப் பண்ணி இவனுக்கு கால் பண்ணிட்டு இவன் அந்த கார் பக்கத்துல வந்துடுறா. அப்ப அந்த பிள்ளை அந்த காருக்குள்ள இருக்கான்னு இவள் அந்த காரை சுத்தி பார்த்துட்டு இருக்க அந்த காரோட பின்பக்க சீட்ல பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை காலை பாத்துறா. அது ஒயிட் ஷூ போட்டிருக்கும். இத பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப சாக்காயிருது. அப்ப இவ பார்த்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட போன் வழியா சொன்னா அவன் என்ன சொல்லுவான், ஒருவேளை அது அவன் பிள்ளையா கூட இருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியாம அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பார்த்து அந்த கருப்பு காரக்காரன் அந்த ஸ்டோரை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். இத பார்த்த நம்ம ஹீரோ அவன் வர்ற விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்லிடுறான். அவன் இந்த கார் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இவ காதுல ஒரு ஹெட்செட் மாட்டிருப்பா. அதுல ஒரு ஹெட்செட் எடுத்து அந்த வண்டியோட பின்பக்கமா இவ அதை போட்டுறான். அந்த காருக்காரனும் இதை கவனிக்காம அவனும் வண்டி எடுத்துட்டு போயிடுறான். அந்த கார்கார போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்ல இவனுக்கு விருப்பமே இல்ல. மறுபடியும் விருப்பம் இல்லாம அந்த கார் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம். நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனை, அவனோட பிள்ளையோட பிறந்த நாளுக்கு போகணும். இந்த பக்கம் இவன் என்ன சொல்றா, அந்த பிள்ளையை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்க அப்ப இவளோட போன பார்த்தா இவ ஒரு ஏர்போனை வேற அந்த வண்டிக்குள்ள போட்டிருப்பால, அதோட சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குமே, கொஞ்சம் பக்கத்துல போ கொஞ்சம் பக்கத்துல போன்னு இவனை சொல்லாம இவனு வேற வழி இல்லாம சரி சரி நான் போறேன்னு இவ வண்டியை வேகமா அழுத்த அப்ப எதுக்கு பார்த்தா குறுக்க ஒரு கார் வருமே, இன்னும் கொஞ்சம் அதுல மோதிருப்பாங்க. எப்படி ஜஸ்ட் மிஸ்ல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க. அப்ப அந்த கார் பக்கத்துல போனதுமே இவளுக்கு சிக்னல் கிடைச்சிடும். அப்ப அந்த காருக்குள்ள பையன் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருப்பான். ஏதோ மெடிக்கல் கால் பண்ணி தான் இவன் மருந்த பத்தி பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த மெடிக்கல் காரன் இவனோட போன் நம்பரை கேட்கமே அவன் சொல்ல சொல்ல நம்ம இன்னும் ஒரு நோட்ல வேற எழுதிடுறா. இதே நேரம் அந்த பக்கம் அந்த பிள்ளைய பறி கொடுத்த தாய் வேற அப்படியே ரொம்ப சோகத்துல உட்கார்ந்து இருக்கும். தன்னோட பிள்ளை திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை அந்த அம்மாக்கு சுத்தமா போச்சு. அங்க இருக்க போலீஸ் எல்லாம் பையில தூக்கிட்டு இப்படி அப்படி நடந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு வேலை நடந்த பாடல. அப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த மானிட்டரை காட்டி பர்டிகுலர் இந்த இடத்துல தான் உங்க மகளை கடத்தி இருக்காங்க, சுத்தி இருக்க அந்த ரோட்ல ஏதோ ஒரு ரோட்ல தான் அந்த திருட்டு பைய போகணும், கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இந்த அம்மாக்கு ஏதோ நம்பிக்கை சொல்லிட்டு இருக்க. இதே நேரம் அந்த பக்கம் இவங்க பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த கார் போற வழியில ஏதோ ஒரு இடத்துல குறுக்க வேற வளைஞ்சிடறான். அப்ப அந்த இடத்துல வேற வண்டியை நிப்பாட்டிறான். இவங்க அதை பார்த்ததுமே இவங்களும் வண்டியை ஸ்லோ பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம வண்டியை நிப்பாட்டலாமா வேணாமான்னு இவன் வேற யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ உள்ள போஞ்சலும் இவனும் உள்ள வந்து அவனோட வண்டியை நிப்பாட்டிடுறான். அப்ப எதுக்கு இருக்க அந்த கருப்பு காரை பார்த்தா அந்த காருக்குள்ளவன் வெளியே வரவே மாட்டான். ஒருவேளை அவன் கண்ணுன்னு இருக்குமோன்னு இவங்களுக்கு கொஞ்சம் பயம். அப்ப நம்ம ஹீரோ தான் அவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அந்த வண்டியோட முன்பக்கத்தை டோர திறந்து அந்த இன்ஜினை வேற வேலை பார்த்துட்டு இருப்பான். கூடவே நம்ம ஹீரோன் வேற நின்றுட்டு இருப்பான். அப்ப பின்னாடி இருந்தவன் அந்த காருக்கார வெளியே வந்து ஒரு தம்ம வேற போட்டுட்டு இருப்பான். அப்ப இவங்களை பார்த்ததுமே இவன் வேற முன்னாடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த பையன் வரத பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆயிரும். அப்ப அந்த பையில பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ வண்டி பிரேக் ஆயிருச்சு, இன்ஜின் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த பையன் என்ன பிரச்சனை நான் வேணா பாக்கட்டுமா கேட்க வேண்டாம் வேண்டாம் எல்லாம் சரியாயிருச்சுன்னு நம்ம ஹீரோ சொன்னதுமே ஆமா நான் ரொம்ப தூரமா உங்களை பாத்துட்டு இருக்கேன், என் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எது பிரச்சனை நீங்க எங்க போகணும் கேட்டா நம்ம ஹீரோ பக்கத்துல கை காட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்க போக வேண்டியிருக்குன்னு ஏதோ ஒரு இடத்த சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த பையன் அதை நம்பாம எனக்கு என்னமா என்னோட காரை பார்த்தா என்ன ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி தெரியுது, உண்மை சொல்லுங்க சொல்ல அப்ப நம்ம ஹீரோன் பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிடுறா. அதுக்கு இந்த பையன் இப்ப புரியுது, நீங்க அந்த அம்பர் லாடர் பார்த்தனாலதான் என்னோட காரை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க, ஏன்னா அதுல உள்ள காரும் என்னோட காரும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால தப்பு இல்ல, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பையன் கிடையாது. இவன் பேசுறத கேட்டு நம்ம ஹீரோன் நம்ப மாட்டான். அப்ப அந்த வண்டிக்குள்ள நான் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தேன்னு சொல்லுமே இவனுக்கு மூஞ்சி லேசா மாறும். அதுவா அது என்னோட
மகதான். அவளுக்கு வயசு என்னன்னு கேட்க வயசு 7, பேரு ஒலிம்பியாவாம். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க அந்த மலையில தான் நான் மருந்து வாங்குறதுக்காக அடிக்கடி வந்துட்டு போவேன்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட மகளை எழுப்புறேன், நீங்களே பேசுங்க சொல்லவும் நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனை பொசுக்குன்னு சரி நான் பேசுறேனே அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோனும் அந்த கார் பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கார் பக்கத்துல வந்ததுமே இவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா இவளுக்கு வந்த நம்பரும் அந்த காரோட நம்பரும் வேற வேறையா இருக்கும். அப்ப இதை பார்த்ததுமே இது அந்த வண்டியா இருக்காதுன்னு இவ முடிவு பண்ணிடுறா. அப்ப அந்த பயலை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, நாங்க சந்தேகப்பட்டது தப்புதான்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க அந்த கார் கிட்ட வர அவனு சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த பிள்ளை வேற தூங்கி இருந்தது திடீர்னு முழிச்சிருக்கும். அந்த கண்ணாடி கிட்ட நிக்காம நம்ம ஹீரோன் அந்த பிள்ளைய பாத்துறா. இந்த பிள்ளைய பார்க்கவே சேம் அதே மாதிரி இருக்கணும். இவளுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிருக்கும். அப்ப இவங்களோட கார் எடுத்துக்கிட்டு இவங்க வர்ற வழியிலே நம்ம ஹீரோன் கடைசி அந்த போலீஸ் கால் பண்ணலான்னு நம்ம போலீஸுக்காக கால் பண்றா. அந்த பக்கம் நம்ம போலீஸுக்காக போன் எடுத்ததுமே நம்ம ஹீரோன் தான் நாங்க சொன்ன மாதிரி அந்த காரை ஃபாலோ பண்ணி போனோம். ஒரு இடத்துல நிப்பாட்டதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ஒரு பிள்ளை இருந்துச்சு. ஆனா அந்த பிள்ளையோட பேரு ஒலிம்பியான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நம்பர் அனுப்புனீங்க. அந்த நம்பர் இந்த வண்டியோட நம்பர் வேற வேறையா இருக்கனால நாங்க அந்த வண்டியை விட்டுட்டோம். ஆனா அந்த பிள்ளைய பார்க்கும்போது அதே பிள்ளை மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எங்களுக்கு சரியா தெரியல, வேற ஏதாவது அடையாளம் இருக்குன்னு கேட்டா இந்த போலீஸ் அக்கா அதெல்லாம் கேட்காம போனை கட் பண்றதுலயே குறியா இருக்கும். நம்ம ஹீரோன் விடாம புடிச்சு அவட்ட பேசாம சரி நான் அந்த அடையாளத்தை சொல்றேன்னு இவ ஒரு ஒயிட் ஷூன்னு சொல்லமே இவளும் புடிச்சுக்கிறா. ஏன்னா அந்த பல்கிட்ட நிக்கும் போது நம்ம ஹீரோன் பாத்திருப்பா அந்த பிள்ளை ஒயிட் ஷூ போட்டிருக்கும். அப்ப அந்த காருக்குள்ள கடத்தப்பட்ட பிள்ளைதான் இருக்குன்னு தெரிஞ்சதுமே இந்த போலீஸ் அக்கா ஜீப் கிட்ட சொல்லவும் ஜீப் உடனே போனை வாங்கி நம்ம ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து கன்ஃபார்மா அந்த குழந்தை தானா இவ்வளவு ஆமா சொல்லுமே, இவங்க போற அந்த ரூட்டை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து போகாதீங்க, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், ஒருவேளை அவன்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருந்தா உங்க உசுருக்கு ஆபத்து வரலாம், அதனால தொடர்ந்து போகாம அங்கேயே நின்றுக்கும் சொல்ல இவ்வளவு போனை கட் பண்ணிடுறா. ஆனா நம்ம ஹீரோன் சுத்தமா மனசு இருக்காது, பக்கத்துல தான் போயிட்டு இருக்கான். நாம நினைச்ச அவனை பிடிச்சலான்னு இவன் நோட்ல அவனோட நம்பர் எழுதி வச்சிருப்பால அந்த பயலுக்கே கால் பண்ண அவனை எடுத்துறான். உங்ககிட்ட இருக்கிறது உன்னோட பிள்ளை இல்ல, அந்த பிள்ளையோட பேரு செலேட், எங்க கிட்ட நீ போய் சொல்லிட்ட, ஒழுங்கா மாதிரியா அந்த பிள்ளை எங்கள்கிட்ட கொடுத்துரு, நீ யாரு என்னன்னு நாங்க போலீஸ்ல சொல்ல மாட்டோம், பிள்ளைய மட்டும் கொடுத்தா போதுன்னு இவை சொல்லிட்டு இருக்க. அந்த பையில பிடிச்சபடியா அது என்னோட மகன் சொல்லிட்டு இருப்பான். இந்த பாரு நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் போலீஸ்ல சொல்லிடுவேன், அவங்க வந்தா உன்னோட நிலைமை நினைச்சுப்பாரு, ஒழுங்கா பிள்ளைய கொடுங்கன்னா இது வரைக்கும் நார்மலா பேசினவன் அவனோட ரியாக்ஷன் அப்படியே மாறிடும். நீ சொல்ற மாதிரி என்கிட்ட இருக்கிறது என்னோட பிள்ளை இல்ல, அது அந்த செர்லேட் தான், உன்னால என்ன பண்ண முடியும், போலீஸ் சொல்ல போறியா சொல்லிக்கோ, இதுக்கப்புறமே என் பின்னாடி வந்தா அந்த பிள்ளைய நான் கொஞ்சம் கூட ஈவு பார்க்காம அந்த ரோட்ல வீசிடுவேன். எப்படி வசதி கேட்டா இவ கோவத்துல வேற கத்திட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அந்த பைய அந்த பிள்ளைய வேற கார்ல தூக்கி போட்டுறான். இத பார்த்து பதறி போய் இவங்களும் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அப்ப ஓடி வந்து பார்த்தா அங்க கிடக்குறது அந்த பிள்ளை இல்ல, அவன் காருக்குள்ள ஒரு பொம்மை வச்சிருப்பானே அந்த பொம்மையை தான் ரோட்ல வீசிருப்பான். இவங்களை பார்த்து ஏமாந்திருப்பாங்க. அப்ப அவனை பார்த்தா சிட்டா பறந்து போயிருப்பான். ஆனா இதுக்கப்புறம் போறதுக்கு மனசு இல்லாம நம்ம ஹீரோன் வேற நின்றா. ஏன்னா இதுக்கப்புறம் பின்னாடி போனா அந்த பிள்ளைய தூக்கி போட்டுருவான்னு பயத்துல இவங்க 2 பேரும் அங்கனே நின்றாங்க. அதே நேரம் நைட் ஆயிருது. அப்ப அந்த காருக்குள்ள உட்கார்ந்திருக்கும் போதான் நம்ம ஹீரோன் வேற உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறா. இவ வாழ்க்கையில ஒரு கசப்பான விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம ஹீரோட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பா. இவ 9 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது இவளோட குழந்தை வயித்துல இறந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவளால அடுத்த குழந்தை பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிருப்பாங்க. ஒரு குழந்தை கையை விட்டு போனா அது எந்த அளவுக்கு வழி தருன்னு ஒரு தாயால மட்டும் தான் உணர முடியும். அதனால தான் இந்த பிள்ளை எப்படியா காப்பாத்தலான்னு நானும் முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே என்னால முடியலன்னு இவ வருத்தப்பட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த காரை விட்டு இறங்கி அவன் மகனுக்கு போன போட்டு உன்னோட பிறந்த நாளைக்கு என்னால வர முடியல, அப்பாவை மன்னிச்சிரு, அப்பா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை திரும்ப வந்து பாப்பேன், அது வரைக்கும் நீ அம்மா கூட சமத்தாருன்னு இவன் போன வச்ச. அந்த பக்கம் பார்த்தா அந்த பிள்ளையோட அம்மாட்ட உங்க பிள்ளைய கடத்திட்டு போன அந்த காரை கண்டுபிடிச்சாச்சு, அவன் வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சாச்சு, கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்படி சொன்னதுமே அந்த அம்மா அப்படி குலுங்கி அழுதுட்டு இருக்கும். அப்ப அந்த டேபிள்ல பார்த்தா அந்த பையலோட போட்டோ அட்ரஸ் ஐடி எல்லாமே அந்த டேபிள்ல இருக்கும். இந்த அம்மா அதை பார்த்ததுமே இதுக்கப்புறம் ஏன் லேட் பண்றீங்க, உடனே அவங்களுக்கு போன போட்டு சொல்லுங்க, என் பிள்ளைய அவங்க காப்பாத்துவீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருமா, இங்க இருந்து ஒரு டீம் அனுப்பணும், அந்த டீம் போய் தான் கண்டிப்பா உங்க பிள்ளைய காப்பாத்துவீங்கன்னா அது வரைக்கும் என்னால பொறுத்திருக்க முடியாது, அதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஏதாச்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு இவ கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடா. அப்ப அந்த டேபிள் மேல அட்ரஸ் இருக்கும்ல அதை இவளோட மொபைல போட்டோ எடுத்துட்டு நான் பாத்ரூம் போறேன்னு இவளும் அந்த பாத்ரூமுக்கு வந்துடுறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு போன போட்டதும் அவள் இந்த பக்கம் போன் எடுத்ததுமே இந்த பிள்ளையோட அம்மா கதறி அழுதுட்டு இருக்கும். எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, எனக்கு சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, உங்க பேரு கூட எனக்கு தெரியாது, இருந்து எனக்காக உதவி பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு தெரியல, கடைசியா உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டுக்கிறேன், அந்த திருட்டப்போட அட்ரஸ் என்கிட்ட இருக்கும் சொல்லுமே. இத கேட்டதுமே இவங்க 2 பேரும் பட்டு வேகத்துல போயிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோவும் இது வேண்டாம் இருந்தவன் இப்ப அவனே முன்பரமாயிட்டான், எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு இவங்க 2 பேரும் அந்த கார்ல போயிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரமா போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில தான் இவங்க அந்த பர்టిక్యులர் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு 4 தபால் பெட்டி இருக்கும். இவங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காரை விட்டு இறங்கி இந்த பெட்டியை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பெட்டியில 44 போட்டிருக்கும். இவங்க தேடி வந்த அட்ரஸும் அதே 44 தான். அப்ப இந்த இடத்துல தான் அந்த வீடு இருக்குன்னு இவங்க வேற முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பெரிய குடன் கிட்ட வரமே இவ ஒரு ஏர்போன் அந்த வண்டிக்குள்ள போட்டிருப்பால அதோட சிக்னல் இந்த போன்ல கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்ததுமே அந்த வீடு பக்கத்துல இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த போன் வேற கனெக்ட் ஆயிரும். அந்த பக்கம் அவன் வேற கத்திட்டு இருப்பான், அந்த பிள்ளையும் கத்திட்டு இருக்கும், அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கும். இவன் அந்த பிள்ளைய போட்டு திட்டிட்டு இருப்பான். இதை கேட்டதுமே இவளு ரொம்ப சாக்காயிரா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான், நாம டைரக்டா உள்ள போக முடியாது, அதனால முதல்ல அவனை வெளியே அனுப்புவோம். அதுக்கு இவன் என்ன பண்ணுவானா, இந்த திருட்டு போய் ரோட்ல வரும்போது ஒரு மெடிக்கல் இருந்து இவனுக்கு கால் வந்திருக்கும். இவனு பேசியிருப்பான்ல, அப்ப அந்த மெடிக்கல் மூலமா கால் பண்ற மாதிரி நான் அவன்கிட்ட
பேசி அவனை எப்படியா வெளியே அனுப்புறேன்னு இவன் அந்த திருட்டு பயலுக்கு போன போட்டான். அவன் அந்த பக்கம் போன எடுத்துறான். சார் நாங்க மெடிக்கல் இருந்து கால் பண்றோம், நீங்க கேட்ட மருந்துலாம் ரெடியா இருக்கு, எப்ப சார் வருவியா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், நாங்க சீக்கிரம் கடை அடைக்கணும்னு சொல்லுமே, நான் அந்த வரேன்னு அவனை போன வச்சிரான். அப்ப இவங்க ரெண்டு ஒளிஞ்சிருந்து பார்த்தா அவன் பைக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ரோட்ட பக்கம் போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு நீளமான செயின் கட்டி கிடக்கும். அந்த வீட்டோட கதையும் போட்டு போயிட்டான். இவங்க எவ்வளவு திறக்க முயற்சி பண்ணாலும் அதை திறக்க முடியல. அப்ப இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கண்ணாடியை உடைச்சி இவன் அந்த டோரத்தை வந்து உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா சின்ன பிள்ளையோட ஷூ செருப்புலாம் நிறைய கிடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த வீட குப்பை மாதிரி வச்சிருப்பான். இதை பாக்குறதுக்கு பழைய குடோன் மாதிரியே இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க உள்ள வந்து பார்த்தா அங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸுமே இருக்கும். பொம்மை, டாய்ஸ், அது இதுன்னு எக்கச்சக்கமா வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னொரு ரூமுக்கு வந்துறான். ஏதோ பாத்ரூம் மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியை பார்த்தா ஒரே ரெட் கலரா இருக்கும். ஒருவேளை அந்த பிள்ளைய கொண்டுட்டான்னு நினைச்சு இவனு ரொம்ப பயத்தோட அந்த தொட்டிகளை கையை விட்டு பார்ப்பான். ஆனா அந்த தொட்டிகளை எதுவுமே இருக்காது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்தா அங்க ஒரு படி மாதிரி போயிட்டு இருக்கும். இவள் அந்த படி வழியா நடந்து வந்துட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ இன்னொரு ரூமுக்கு வந்துறான். அப்ப அந்த ரூமோட மேசையில மேல ஒரு கண்ணு இருக்கும். இவன் அந்த கண்ணை எடுத்து பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவன் அந்த மேல வந்தவ இன்னொரு ரூமுக்கு வந்துடுறா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய ஆல்பம் இருக்கும். அந்த ஆல்பத்து மேல ஒலிம்பியான்னு ஒரு பேர் குறிச்சிருக்கும். இவ்வளவு எடுத்து என்னன்னு பார்த்தா அதுல ஏகப்பட்ட போட்டோ இருக்கும். அந்த போட்டோட கடைசியில பார்த்தா அந்த பிள்ளை இறந்து ஒரு பெட்ல வேற படுக்க போட்டு அதை வேற போட்டோ எடுத்திருக்கான். இதை பார்த்து இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்க அப்ப பின்னாடி இருக்க அந்த ரேக்ல பார்த்தா இதே மாதிரி நிறைய ஆல்பம் இருக்கும். அது வேற வேற பேர்ல இருக்கும். இந்த சின்ன பிள்ளைலாம் கடத்திட்டு வந்து அவ என்ன பண்றான்னு தெரியல. அவங்கள கொடுமை பண்ணி சாவடிக்கிறானா இல்ல கற்பழிக்கிறானா அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அவன் நிறைய குழந்தைகள் கடத்திட்டு வந்து அவங்களை ஏதோ பண்ணிருக்கான். அதை ஒரு போட்டோவும் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த திருட்டு பையனோட மகளோட பேரு ஒலிம்பியான்னு போய் சொல்லிருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் பயந்து போய் அவ வேற கீழே வர அதே நேரம் கீழே பார்த்தா இவன் ஒரு கண்ணை எடுத்தானே அதோட புல்லட் நிறைய இருக்கும். இது ஒவ்வொன்றா எடுத்து லோட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே திரும்ப இன்னொரு ரூமுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட மெத்தை இருக்கும். அந்த மெத்தையெல்லாம் பார்த்து இவளுக்கு சந்தேகம். ஒருவேளை பிள்ளை ஏதாவது கத்துனா இந்த மெத்தைக்கு அந்த பக்கம் வராது. அதோட சத்து அந்த மெத்தைக்கு பின்னாடி நிக்கும். அப்ப இந்த இடத்துல தான் பிள்ளை இருக்குன்னு இவங்க அந்த மெத்தையை போட்டு பெரட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பெரட்ட அந்த மெத்தைக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கும். அப்ப அந்த கதவை திறந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பிள்ளைய ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருப்பான். அந்த பிள்ளைய பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பிள்ளைய பார்த்து பயப்படாதமா, நாங்க உன் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், உன்னை கூட்டிட்டு போவதா வந்திருக்கோம், பயப்படாத சொல்லும், என்ன நிமிந்து பாருங்கன்னா அந்த பிள்ளை நிமிந்தே பார்க்காது. அப்ப என்னடா பார்த்தா எதுக்க ஒரு பேய் பொம்மை மாதிரி கட்டி போட்டிருப்பான். அதனால இது பயந்து போயிருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அந்த பேய் பொம்மை பொத்தி உடனே இவ வேற நிமிந்து பாப்பா. அதுக்கப்புறம் அந்த பூட்டை உடைச்சு அந்த புள்ளி அந்த கூண்டுல இருந்து வெளியே எடுத்துறாங்க. அப்படி வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கீழே வந்துறாங்க. கடைசி அந்த வாசல் கிட்ட வந்துறாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த திருட்டு பையில வந்துடுறான். அப்ப அந்த வாசல்ல பார்த்தா இவங்க முத வரும்போது நாய் இருக்காது. இப்ப அந்த இடத்துல நாய் இருக்கும். இவங்கள பார்த்து பயங்கரமா கத்த. அப்ப அந்த நாயோட சத்தத்தை கேட்டதுமே இவ வேற இந்த பக்கம் வந்துட்டு இருப்பான். இவங்கள பயந்து உள்ள ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள ஓடும் போதுதான் நம்ம ஹீரோனை பார்த்து நீங்க மேல போகணும் அவளை மேல அனுப்பிட்டு இவன் அந்த ரூமோட கதவை போட்டுக்கிட்டு இவ இந்த பக்கமா ஒளிஞ்சிருப்பான். அப்ப அந்த திருட்டு பையன் வந்ததுமே முன்னாடிக்கு அந்த கண்ணாடி உடைச்சு நம்ம ஹீரோ பார்த்து சுட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ மேல அந்த குண்டு படாது. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ வேற மேல வந்து ஒளிஞ்சிருப்பா. அப்ப அதே இடத்துக்கு அந்த திருட்டு பையன் வந்துடுறான். அப்ப அந்த படிக்கட்டு நிக்குமே இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. எங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்துருவான்னு பார்த்தா அப்ப அதே இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிடும். ஆனா அதே ரூம்ல தான் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த திருட்டு பையன் உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்து டப்பு டப்புன்னு சுட இந்த சத்தத்தை கேட்டதுமே இவ ரொம்ப பயந்து போயிரா. அவனை சுட்டு கொண்டுட்டான் நினைச்சு இவளும் பயத்துல அந்த பிள்ளைய தூக்கிட்டு மேல இருக்க அந்த மாடிக்கு வந்துடா. அப்ப அந்த மாடியோட ரூமுக்கு வந்ததுமே அங்க ஒரு விஷயத்த பார்க்கவும் இன்னும் சாக்காயிரா. அங்க டிவி இருக்கு, நிறைய கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பெட்டுல பார்த்தா அந்த பிள்ளையோட கால்கை கட்டுறதுக்காக ஏதோ கைத்தெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்ப இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போக அதே நேரம் பார்த்து அந்த திருட்ட பையன் உள்ள வந்துடுறான். அப்ப அவனோட கால பார்த்தா அவன் வேற சூடு வாங்கிருப்பான். நம்ம ஹீரோ வேற சுட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து நெஞ்சில சுட்டதுமே அந்த சூழ்நிலை கூட அந்த பிள்ளை விடாம இவன் அந்த பிள்ளை இறுக்கமா பிடிச்சிருப்பா. அப்ப அந்த திருட்டு பையன் இந்த சைக்கோ பையன் நம்ம ஹீரோட தலைய பார்த்து குறி வச்சிட்டு இருப்பான். இதோட அவ்வளவுதான் நம்ம ஹீரோனை கொண்டுவான்னு பார்த்தா அப்ப அதே நேரம் பார்த்து யாரோ பின்னாடி சுடுமே இவன் பொத்துன்னு கீழே வந்துறான். அப்ப யாரான்னு பார்த்தா அந்த ஜீப்பு தான். எப்படி அந்த இடத்த கண்டுபிடிச்சு இவனை வேற கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன பக்கத்துல வந்து அந்த ஜீப் வேற பாராட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா நம்ம ஹீரோ உசுரோட தான் இருப்பான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளு ரொம்ப சந்தோஷப்பட கட் பண்ண இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும், கூடவே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். அப்ப நம்ம ஹீரோ வேற ஸ்டில் ஏத்திட்டு இருப்பாங்க. அவ வேற கொஞ்சம் மயக்கத்துல இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து கண்ணை திறந்து பார்க்க சொன்னா நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிள்ளையோட தாய் வந்ததுமே இந்த பிள்ளை போய் ஓடி போய் கட்டி பிடிக்க இந்த தாய் அழுவாலே. இந்த காட்சி தாங்க என்னோட மனசை நொறுக்கணுது. என்ன அறியாமலே கண்ணீர் விட்டது. இந்த காட்சியை நான் சொல்றதை விட நீங்க படமா பார்க்கும்போது கண்டிப்பா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு குழந்தைய தொலைச்ச அந்த தாய்க்கு திரும்ப அந்த குழந்தை கிடைக்கும் போது அதோட ஆனந்தம் இருக்கு, அதை வார்த்தையால சொல்ல முடியாது. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்தோட ஹீரோவா ஜாக்லின் நடிச்சிருக்காங்களே அதோட உண்மை கதையா நினைச்சு பாருங்க. உண்மையாவே இப்படி ஒரு லேடி ஒரு பிள்ளைய காப்பாத்தி இருக்காங்க. காப்பாத்தப்பட்ட அந்த பிள்ளை இவங்களுக்கு எந்த விதத்திலும் சொந்தம் கிடையாது, ரத்த பந்தம் கிடையாது, யார் என்னன்னே தெரியாது. அப்படி இருக்க தன்னோட உயிரை கூட பணயமா வச்சு அந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க. உண்மை அந்த லேடிக்கு நான் ஒரு செலக்ட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல காட்ட போடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வருஷம் 2024க்குள்ள 1300க்கு மேற்பட்ட குழந்தைகளை காப்பாத்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.
கண்டிப்பா அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.